பெண்ணாறு மாவட்டம் அஞ்சல்லி கிராம பக்கம் ஆதனூர்ல இருக்கு. மதுபான கடை வேணும்னு போராடுறோம். இப்போ கடை ரொம்ப தூரத்துல இருக்குது. சாப்பிட்றவங்க வெளியில் போயிட்டா வர்றதில்ல வீட்டுக்கு. எங்களுக்கு தேடி அவங்களை கூட்டு சிரமமா இருக்கு. அதனால கடை வேணும்னு போராடுறோம். ஆதனூர்ல வேணும்னு கேக்குறோம். எவ்வளவு தூரம்னா அதெல்லாம் 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. இந்த பக்கம் போனா அங்க நேரம் ஒரு காடு, பெண்ணாவத்துக்கு அந்த பக்கம் காடு பார்க்க, இந்த பக்கம் போனா ஒரு காடுன்னு சொல்றாங்க. அங்கெல்லாம் போனா வர்றதில்ல, தேட முடியறதில்ல. அவங்கள கிட்டே இருந்தா தேடி கூட்டணும் இல்லையா? அதனால ஒரு பெண்ணா இருந்துட்டு நீங்க வேணும்னு கேக்குறீங்களா? இது என்ன வேணும்? நம்மளோட சிரமம் வீட்டுல இருக்கிறவங்க தேடிக்கு எங்களுக்கு அவசரம் இல்லையா? பக்கமா இருந்தா நாங்க கூட்டின்னு போயிடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் கம்மியா இருக்குல்ல. வேணும் சாப்பிட்றப்ப எங்க இருந்தாலும் சாப்பிட்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட காயில விட்டா போறது இல்லையா? அந்த மாதிரி அவங்களுக்கு இது வரும் வியாதி காயில. அதனால போடுற மாதிரி அவங்க போறோன்றாங்க. சரி, கொஞ்ச நாள் இன்னும் காப்பாத்துவோம், கிட்டே இருந்தா தேடிப்போம் கேட்கறோம். அதாவது ஆம்பளை கஷ்டப்படுறாங்க அப்படிதானே? அப்படிதான் சொல்லுங்க. அப்படிதான் அவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆமா, அல்ல அவங்க கஷ்டப்படல, எங்களுக்கு கஷ்டம் வருது இல்லையா? நாங்க கஷ்டப்படுறோம் இல்லையா? கிட்டே இருந்தா ஒருத்தர் கஷ்டத்தோட போயிடும் இல்லையா? பயமா இருக்குது, போயிட்டு வரதுக்கு பயம் இருக்குது. அவங்க சென்னை எங்களுக்கு சிரமமா இருக்குது. கிட்டே இருந்தா எங்களுக்கு போற வரவங்களை கூட கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சிரமம் எங்களுக்கு கம்மியா இருக்கு இல்லையா? அதையெல்லாம் வேணும்னு கேட்கணும். கோரிக்கை என்ன? மதுபான கடை வேணும். எங்க வேணும்? ஆதனூர்ல, நல்லாமட்டி ஆதனூர், பெண்ணாறு மாவட்டம். பேர் பெருமாள், பெண்ணாறு ஒன்றியம், அஞ்சல்லி பஞ்சாயத்துல ரங்காபுரம் கிராமத்துலேருந்து வந்துங்கிறாங்க. அது டாஸ்மார்க் ரொம்ப லாங்கா இருக்குங்க. இப்படி போனா 5 கிலோமீட்டர் போகணுங்க, இப்படி போனா 5 கிலோமீட்டர் போகணுங்க. டூலர் ஓட்டி போகிற நேரத்தில் ஓவர் டிராஃபிக்கு ஒன்றும் பண்ண முடியுமாங்க. இங்கே நாங்கள் விவசாயிங்க, ஏதாவது விவசாய வேலையை செஞ்சு போட்டு ஒரு கஷ்டமான நேரத்தில் குடிக்கிற நேரத்தில் நாங்கள் எங்கே முடியும். அவனா டூவீலர் எடுத்துன்னு போச்சுன்னா டிராஃபிக் ஆகுது. மற்ற போலீஸாக ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் பிடிக்கிறாங்க. ஒரு மனசுக்கு உளைச்சல், மன உளைச்சல். இதனால பக்கமாக இருந்தால் எங்களுக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தால் நாங்கள் சாயந்தரம் மாடு கடை பார்த்துட்டு பிள்ளைங்க தண்ணி போட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே லோக்கலில் போயிட்டு அவங்க 200 220 ரூபாய் சொல்கிறாங்க. லோக்கல்னா அது ஒயின் ஷாப்ல இருந்து ஒருத்தர் போய் 20 பாட்டில் கூட வாங்கி வச்சுன்னு பக்கமே ஒருத்தர் விற்கிறாரு. ஆமாங்க. வித்துட்டு எங்களுக்கு அதுலயும் பணம் வேஸ்டா போகுது. எங்களுக்கு வந்து பால் கஞ்சி 500 ரூபாய் காசு வரும் ஒரு நாளைக்கு. இதுக்கு 250 ரூபாய் போயிட்டா மாட்டுக்கு பூசா போட்டா நாங்களுக்கு ஒன்றுமே போகுதுங்க. இதுக்கு பக்கமாச்சும் 150 ரூபாய் இதுங்க. 150 ரூபாய் கொடுத்துட்டா எங்களுக்கு மீதி இன்னும் 150 எங்களுக்கு மீதி ஆகுங்க. அதுக்காக ஒரு கோரிக்கை கொடுக்க வந்துருக்கிறாங்க. நாங்க தின்னூர் 15 கிலோமீட்டர் போனோங்க. இந்தாண்ட போனா நாகனூர், அதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் போகணுங்க. இங்க அதனூர் பக்கம் வந்து எங்களுக்கு 2 கிலோமீட்டர். ஏன்னா வீட்டுல நாங்க ரொம்ப தொலை போயிட்டு இவங்க எவ்வளவு நேரம் கூடு வந்து சேருவாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், யாரு பொம்நாட்டிங்களுக்கு மாடு தண்ணி காமிக்கவா இல்லையா, வண்டி எடுத்து போயிட்டானே, அவ்வளவு தொலை போயிருந்தா எந்த இடத்துல கொண்டு வரேன் என்ன, அவங்களுக்கு ஒரு பையன். எங்க பொம்நாட்டிங்களுக்கு பக்கமா இருந்தா எங்களுக்கு போனோமா 2 நிமிஷம் போனா வாங்கிட்டு நேரம் வீடு வந்து சேர்ந்துருவாங்க. மாடுகளை பில்லு போட்டு அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.